இதை மட்டும் கேளுங்க. இதை கேட்டிங்கன்னா ஐயோ நம்ம பொம்பளை பிள்ளைய நம்ம இப்படி வளர்க்கவே கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. கல்யாணம் பண்ண 3 மாதத்தில் எனக்கு டைவர்ஸ் வேணும், அல்லது என் மாமியார் மட்டும்தான் இருக்காங்க, என் மாமனார் இறந்து போயிட்டாரு, ஆனாலும் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் தனி கொடுத்தனம் இருக்கணும், என் மாமியாரோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க பேரண்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கவுன்சிலிங். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. காலையில் நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே பெட் காஃபி தான் குடிப்பேன். எனக்கு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு ஆள் வேணும், சமைக்கிறதுக்கும் ஆள் இருக்கணும். நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச நேரம் மொபைல் பார்ப்பேன், ஜாலியாக இருக்கணும், வெளிநாடுக்கு டூர் போகணும். வீட்டுக்காரர் ஐடி படிச்சிருந்தாலுமே சம்பாதிக்க போவேணாம், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண வேணாம். நம்மளுடைய ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் பார்த்தா போதும். ஓகேவா? ஜாலியாக இருக்கணும், சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும். குழந்தை பெற்றுக்கக்கூடாது, இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாது. இப்படிலாம் ரூல்ஸ் போட்டு இதுக்கெல்லாம் ஓகேனா இவரோட நான் குடும்பம் நடத்துகிறேன், இல்லைன்னா எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு பெண்கள் எவ்வளோ இன்றைக்கு இருக்க பெண் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பேரண்ட் இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. நாம் எப்படி வளர்க்குறோன்னு பாருங்கள். முதல்ல நம்ம பிள்ளைகளை காலையில் எந்திரிக்க சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அப்பா அம்மாவுக்கு காஃபி போடுன்னு சொல்லுங்கள். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த வேலையை செய், உன்னோட பாக்ஸில் இதெல்லாம் எடுத்து வை, உன்னோட ட்ரெஸ் நீ அயன் பண்ணி போடு, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எதையுமே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம என் பிள்ளைய நான் நோகாமல் வளர்ப்பேன்னு சொல்லி கல்யாணம் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, ஆடம்பரமாக பண்ணுறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு எதுக்குங்க? வேஸ்ட்டு. கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட எல்லாம் டைவர்ஸ் வேணும்னு வர்றாங்க. பிள்ளைகளுக்கு ஆடம்பரத்தை காட்டி வளர்க்காதீங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஆடம்பரத்தை காட்டியும் சொகுசான வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சி வளர்க்காதீங்க. உங்களுக்கு ஒன்றுனா உங்கள் பொம்பளை பிள்ளை அன்றைக்கி வேலை பார்க்கணும், கட்டாயம் வேலை பார்க்கணும். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். டைவர்ஸ் வேணுங்குது அந்த பையன். நம்ம எங்கள் அம்மா மட்டும்தான், எங்கள் அப்பா இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்க, நீ என்ன வேணாலும் உனக்கு நான் பண்ணுறேன்னு சொல்கிறார். இறங்கி கேட்குறாரு, காலில் விழுகாத குறையாக கேட்குறாரு. ஆனால் அது நான் இப்படித்தான், எனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படிங்குது. ஸோ தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை வளர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லி வளருங்க. பிற்கால வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை எடுத்து சொல்லி வளர்க்க பேரண்ட்ஸ் கற்றுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.